பெரியவங்களுக்கு உட்காந்து வயதான ஐயா அம்மா உட்காந்து பேசினா நாங்கள் ஹவுஸ் வச்சுருக்காங்க அம்மாவும் போனோம்னா வயது சொல்லுவாங்க. அவங்க பிறந்ததுலேருந்து சொல்லியிருக்கோம். அந்த புரிஞ்சியாக கேட்டுருக்கோம். அந்த சந்தோஷப்படும். ஏன்னா புரியவர்கள் யாரும் உட்காந்து பேசுகிறதே இல்லை. நம்ம ஸ்கூலுக்கு போயிடுறோம், வந்துடுறோம், வந்த உடனே வீட்டு வேலைகளை பார்க்குறோம், பிள்ளைகளை கவனிக்கிறோம், அவங்களுக்கு செய்யக்கூடிய அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறோம், நல்ல நல்ல வசதி செஞ்சு கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறோம். ஆனால் they want to share their experience with someone else. வெளிநாட்டில் வேலை நாட்டிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதியவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சோஷியல் ஒர்க் என்னவா இருக்குன்னா அவரோட போய் உட்கார்ந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன இருக்கு, பணம் இருக்கு, சர்வீஸ் சொல்ல இருக்கு, வசதி இருக்கு, நல்ல வீடு வாசல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் யாராவது என் கூட உட்காந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஒரு 1 மணி நேரம் செலவழிக்க மாட்டாங்க, ஒரு 1/2 மணி நேரம் செலவழிக்க மாட்டாங்க. இதுதான் என் முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது, முதியவர்கள் சாட்சி வாழ்க்கை ஆண்டவர் செய்த தன்னுடைய சாட்சிகள், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த இந்த காரியங்களை எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, சந்தோஷமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில சொல்றாங்க, வீட்டுக்கு போனாங்க, நான் வந்து இந்த ஊர்ல இருந்து மதுரைக்கு வந்தேன், நான் வரும்போது 10 ரூபா சம்பளத்துக்கு ஒரு சின்ன கடையில வந்து ஒரு வேலைக்காக நான் சேர்ந்தேன். இன்னைக்கு நான் இப்போ ஒரு பெரிய முதலாளியாக அநேக சாட்சி சொல்லுவாங்க. இதெல்லாம் முதியவர்கள் சாட்சிக்குரியவர்கள். கடவுளை எப்படி வரைகிறேன், எனக்கு இந்த சொல்ல இருந்துச்சு, நான் வந்து 20 வயசுலேயே நான் இறந்து போகக்கூடிய அப்படின்ற வியாதி இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு 80 வயசாக இந்த வியாதி இருந்து கடவுளை இவ்வளவுனால சாட்சி. முதியவர்களுடைய வாழ்க்கை சாட்சிக்குரிய வாழ்க்கை. எதற்காக சாட்சி? 2 விதத்திலே சாட்சி சொல்ல வேண்டும். ஒன்று, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் சாட்சி சொல்ல வேண்டும். எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், விளத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், என்ற தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். நல்ல திருச்சபையின் ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல திருச்சபையினுடைய ஒரு வழிபாடுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆவிக்குரிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி ஆண்டவருக்கு நாம் சாட்சி பகர வேண்டும். எப்படி சாட்சி பகர்கிறார்? ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் இருக்கிற எப்படி நாம் சாட்சி பகர வேண்டுமா? ஏசாயா 46 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை நான் ஏந்தினேன். ஆண்டவர் என்னை சிறுவயது முதலாக என்னை ஏந்தி கொண்டு வந்தார் என்று நாம் சாட்சி சொல்ல வேண்டும். இன்னும் பாருங்க, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். சிறுவயது முதலாக உங்களை நான் ஏற்றினேன். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் என்னை ஆண்டவர் தாங்கி இருக்கிறார். இப்ப எனக்கு 70 வயசு மேல ஆகிடுச்சு. அப்பொருந்து என்னை ஏற்றினார், அப்பொருந்து என்னை தாங்கி கொண்டு வந்தார். இன்னும் 4ஆம் வசனத்தை பாருங்க, உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் இதுவரைக்கும் அவர் செய்கிறார். இதுவரைக்கும் உங்களை நான் ஏந்தினேன், சுமந்தேன். இனி நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். படிக்க தொடர்ந்து படிங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன். இனிமேலும் வார்த்தை பாருங்க, இனிமேலும் சிறுவது முதலாக உங்களை தாங்கினேன், ஏந்தினேன். இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், இருப்பேன். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய சாட்சி. இதுவரை என்னை ஆண்டவரை வழிநடத்துகிறார், இனிமேலும் என்னை தாங்குவேன், சுமப்பேன், அப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சாட்சி. இன்னொரு சாட்சி, 2 விதமான சாட்சி நம்ம சொல்லலாம். ஒரு சாட்சி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இன்னொரு சாட்சி என்னன்னா, கர்த்தருக்கு சாட்சியாக நான் நடந்து கர்த்தர் என்னை வழிநடத்தார் என்பது ஒரு சாட்சி. 2வது சாட்சி, நான் கர்த்தருக்கு எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறேன். 2 காரியம். கர்த்தர் எனக்கு உண்மையுள்ளவராக இருந்தார், அது ஒரு சாட்சி. 2வது சாட்சி, நான் கர்த்தருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்பது 2வது சாட்சி. அது 2வது சாட்சியை பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அது 2வது சாட்சி. நாம் எப்படி கர்த்தருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறோம்.
ஒன்று சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சாமுவேல் சொல்கிறான். 2ஆம் வசனத்தை படிங்க. சாமுவேல் என்ன சொல்கிறான்? இப்போதும் இதோ ஆழமாக முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானும் கிழவனும் நரைத்தவனும் ஆனேன். சாமுவேல் சொல்கிறார். சாமுவேல் என்ன சொல்றான்? நானும் கிழவனாகிட்டேன், நானும் நரைத்தவனாகிவிட்டேன், எனக்கு வயது போயிடுச்சு. அதோடு இல்லாமல் அவன் என்ன சொல்றான்? என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள், நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக வந்திருக்கேன். நான் வயசாகிடுச்சு, ஆனால் சிறு வயது முதலாக உங்களோட இருக்கேன். சாமுவேல் சொல்றார், இஸ்ரவேல் மக்களை நோக்கி, எனக்கு வயசாகிடுச்சு, நடைமுறை ஆகிடுச்சு, ஆனால் நான் சிறு வயது முதல் யாரோட இருக்கிறேன்? உங்களோட தான் இருக்கேன், நீங்க என்னை பார்த்துட்டே இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு 3ஆம் வசனத்தை பாருங்க. இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சன்னதியிலும் அவர் அபிஷேகப்படினவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து அழகான சாட்சி. முதியவர்கள் சாட்சிக்குரியவர்கள், முதியவர்கள் சாட்சிக்குரியவர்கள். முதலாவது சாட்சி என்ன சொன்னேன்? கடவுள் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த சாட்சி. இரண்டாவது, நம்ம கடவுளுக்கும் சமுதாயத்திற்கும் நம்மளோட வாழ்க்கை மக்களுக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் என்ற சாட்சி.